என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக ரொம்ப டேஸ்டியான ஒரு எம்மியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சில்லி சப்பாத்தி, அதாவது நம்மளோட கொத்து சப்பாத்தி. முட்டை போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஆயில் தான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை. இந்த ஆயிலை வந்து எடுத்துக்கலாம். குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானதே வந்து சப்பாத்தி. நான் லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி தான் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 3 சப்பாத்தியை வந்து நல்லா குட்டி குட்டியாக க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரிச் ஃப்ளேவர் தர்றதுக்காக நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் வந்து நான் சோயா சாஸ் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் சில்லி சாஸ் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாத்தூளை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கறி லீவ்ஸ், அப்புறம் ஒரே ஒரு எக் வேணுன்னா நீங்கள் 2 எக் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை, பிக் ஆனியனை வந்து நான் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு சில்லி, அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது வந்து கலருக்காக தான் சேர்க்கறது, அப்படி தேவையில்லைன்னா விட்டுடலாம். அப்புறம் வந்து மஸ்டர்ட் சீட்ஸ். அவ்வளோதான் நம்மளோட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வச்சுருந்தா ஆனியன், நல்லா பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்களா, நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து இது ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனால் தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து வெங்காய தக்காளிக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எக் சேர்க்கும் போது அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து இது ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து வேகணும். அடுத்து ஒரே ஒரு க்ரீன் சில்லியை வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து வெந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பெருசாக இல்லாமல் சின்னதாக வந்து நல்லா வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். சின்னதாக 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அப்புறம் வந்து நம்ம வச்சுருந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். அப்படி காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைனாலும் இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து கலருக்காக தான் சேர்க்குறது. நீங்கள் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். நீங்கள் சாஸ் எதுவும் சேர்க்காம பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடரை அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. சாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அதை வந்து சேர்த்துக்கலாம். சாஸ் சேர்த்தா வந்து இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து வேகட்டும். இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு எக்கு வந்து நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா வந்து 2 எக் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு எக் போதும்னு வந்து ஒரே ஒரு எக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எக்கு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வந்து எக்கு வேறு அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நான் எக்குக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து வெங்காய தக்காளிக்கு மட்டும் தான் முதல்ல சேர்த்தேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவை கொஞ்சமாக வந்து எக்குக்கு சேர்த்துக்கலாம். எக்குக்கு சேர்த்து எக்கு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நல்லா வந்து வெந்துடணும். வேகட்டும். இப்போ நீங்கள் வேணும்னா எக்கு சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வந்து எக்கு வெந்துகிட்டே இருக்குது. இந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ரா ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும்.
இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸ் எடுத்துட்டோம்ல. அடுத்து இந்த டைமில் நம்ம வச்சுருந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 சப்பாத்தி எடுத்துருந்தேன், நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த 3 சப்பாத்தியை வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை பிடிச்சிட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க. மெதுவாக கிளறுங்க. இப்போ நான் கிளறி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருந்த சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ். நான் க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா நான் வந்து ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிட்ஸ் ஷிமர் பண்ண விட்டோம்னா, வேக வச்சோம்னா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நான் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட சப்பாத்தி சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்குது கொத்து சப்பாத்தி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்க போகிறேன். பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம்.